ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், நம்ம முன்னாடி வராக அவதாரம் பற்றி, பூவராகரின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ள பிரயத்னித்தோம். இந்த பூவராகர் என்றவர் யார்? பெருமாளுக்கு தசாவதாரம் எடுத்தார். ஏன் அந்த தசாவதாரம் எடுத்தார்? பக்த கோடிகளின் ரட்சைக்காக தான் நம்ம மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுத்தார்கள். அவர்கள் எப்போ தர்மம் அதர்மம் தலை தூக்கிறதோ அப்போலாம் மகாவிஷ்ணு அவதரித்து தர்மத்தை நிலைநிறுத்துவார்கள். அதுதான் அவதாரத்துக்கு காரணம். பகவானின் 3வது அவதாரம் தான் இந்த தசாவதாரத்தில் 3வது அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். விசேஷமான அவதாரம். இந்த அவதாரத்தில் அவர் எடுத்த காரணம் என்றால் என்ன? இந்த கஷ்யப ரிஷிக்கும் அதித்திக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு ராட்சசார்கள் தவம் செய்து பிரம்மதேவனிடமிருந்து வரங்கள் பெற்றெடுத்து அவர்கள் எல்லா லோகத்தையும் அவர்களுக்கு அடிமையாக்க வேண்டும் என்று ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இந்திரலோகத்தில் சென்று இந்திரனை, தேவர்களை, பஞ்சபூதங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தி வாட்டி கொண்டு இருந்தார்கள். ரிஷிகளை, முனிகள் எல்லாம் கதறி கொண்டு இருந்தார்கள். அப்படி ஒரு ஹிம்சை பூமி தேவியால் தாங்க முடியாத ஹிம்சைகள் பெற்று பொறுத்து கொண்டு இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள். பூதேவி கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள். பிறகு இந்த ஹிரண்யாக்ஷன் என்ற ராட்சசன் பூமி தேவியை பாதாள லோகத்தில் எடுத்துக்கொண்டு சென்று சமுத்திர அடியில் வைத்து விட்டான். அவனுக்கு என்ன ஒரு அகந்தை என்றால், அவனுக்கு ஈடு யாரு என்று அகந்தை வந்தபோது நாரத முடி சென்று அவனிடம் சொல்கிறார்கள், உனகோட பலசாலி ஒருவர் இருக்கிறார், மகாவிஷ்ணு என்று பேர். அவருக்கு ஈடு இவ்வுலகத்தில் இல்லை, எவ்வுலகத்திலும் யாரும் இல்லை, அவருக்கு ஈடு அவரே என்று அகந்தை அகங்காரம் பிடித்த அந்த அசுரன் பூதேவியை இம்சை பண்ணதை பார்த்து எல்லோரும் கதறிக்கொண்டு பிரம்மதேவனிடம் சென்றபோது மகாவிஷ்ணு என்ன செய்கிறாள் என்றால், திடீர் என்று பிரம்மாவின் மூக்கு துவாரத்திலிருந்து சிறிது கடுகளவுக்கு ஒரு காட்டுப்பன்றி ரூபத்தில் ஏதோ தோன்றுகின்றது வெள்ளை. என்னடா இது காட்டுப்பன்றி ரூபத்தில் இருக்கின்றதே என்று தேவர்களும் ரிஷிகளும் பார்த்து கொண்டிருக்கும்போது மிகு என்று பெரிய உருவமாக எடுத்து காட்டுப்பன்றி உருவம் எடுத்து கொண்டிருக்கிறது. சன்ஸ்கிருதத்திலும் வேதத்திலும் வராகா என்றால் காட்டுப்பன்னி என்ற அர்த்தம். அதுக்கு உருவம் எடுத்து மகாவிஷ்ணு தோன்றுகிறார். தோன்றி சங்கு சக்கர கதாபாணி தியாயே லக்ஷ்மிபதிமணி கதை எடுத்துக்கொண்டு அவர் நேர பூமி தேவியை காக்கிறதுக்கு பூலோகத்தை நோக்கி வேகமாக செல்கிறார். இந்த அழகை எல்லோரும் நின்று கொண்டு பார்க்கிறார். ஆஹா, என்ன தேஜஸ், என்ன அழகு, என்ன வலிமை, என்ன கம்பீரம்! யார் இவர்? இவ்வளோ தேஜஸா! ஒளி 4 பக்கமும் தேஜோமயமாக ஒளி வீசுகின்றது. அவர் உடம்பிலிருந்து, பகவான் மகாவிஷ்ணு உடம்பிலிருந்து 4 பக்கமும் தேஜோமயமாக இது வீசுகின்றது. அவர்கள் என்ன அழகு, என்ன அழகு, என்ன தேஜோமயம் என்று எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கார். ரிக்வேதத்தில் வராகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வராகர் என்றால் நான் முன்றே சொன்ன மாதிரி வராகர் என்றால் காட்டுப்பன்றி என்று அர்த்தம். கூறார் பல்லை வைத்து கொண்டு கம்பீரமான ஒரு காட்டுப்பன்றி ரூபம் எடுத்து நம்ம மகாவிஷ்ணு
பாதாளத்தை நோக்கி வேகமாக செல்கிறார். என்ன வேகம் என்றால் மின்னல் வேகத்தில் செல்கிறார். புஜங்கள் எல்லாம் அவ்வளோ பலம் இருக்கின்றது. எல்லோரும் ஆச்சரியமாக, யார் இவர்கள், இவ்வளோ தேஜோமயமாக இருக்கார், இவ்வளோ பலசாலியாக இருக்கார், யார் இவர்கள், இவ்வளோ ஆபரணங்களும் அழகும் கம்பீரமும் தேஜமும் அவருக்கு ஆஹாஹாஹா. நேர பாதாள லோகத்தில் சென்று அந்த ஹிரண்யாக்ஷனோட சண்டை. முதலில் அவர் பூமி தேவியை தன் பல்லில் மீது வைத்து கொண்டு நேரே வந்து அவளை ஒரு பத்திரமாக இடத்தில் பாதாள லோகத்தில் இருந்து எடுத்து வருகிறார்கள். வந்து கொண்டு இருக்கும்போது அந்த இரண்யாக்ஷன் பெருமாளை பார்த்து ரொம்ப அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேசுகிறான். ஆனால் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல நம்ம வராக பெருமாள். அவர்களோட கோரிக்கை எல்லாம், அவரோட கோரிக்கை இல்லை, அவரோட நோக்கம் எல்லாம் பூமாதேவியை பத்திரப்படுத்த வேண்டும் என்று. அதில்தான் அவர் சிந்தனை, வேறு எதிலையும் அவர் சிந்தனை இல்லை. பூமாதேவி எடுத்துக்கொண்டு பத்திரைப்படுத்தி விட்டு அவனோட சண்டைக்கு வருகிறாள். 1000 வருஷம் சண்டை போடுகிறார்கள். 2 பேர்களும் சண்டை போட்டு அவனை வதம் செய்து விட்டு எரிகிறார். நம்ம வராக பெருமாள் அப்படி ஒரு விசேஷம் அவருக்கு. சண்டையில் அவன் மாயாஜால இதை என்ன சொல்லுவார்கள், அவர் ஆயுதங்கள் எல்லாம் நம் பெருமாள் மீது பிரயோகிக்கிறான். ஆயுதங்களை படைத்தவரே மகாவிஷ்ணு தானே. அவர்கிட்ட இல்லாத ஆயுதம் எது? அவருக்கு தெரியாத மாயாஜால வித்தை தான் எது? மந்திரதந்திர மாயங்கள் தான் எது? மாயத்துக்கே பேர் போனவர் நம் மகாவிஷ்ணு. அவர் கடுமையாக அவனையோடு சண்டை போட்டு அவனை சூரசம்ஹாரம் செய்துட்டு பூமாதேவியை வெற்றியுடன் எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்துகிறார். இதுதான் இந்த பூவராகரின் மகிமை. இந்த மிகவும் அற்புதமான ஒரு கதை, ஒரு அவதாரம் எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்தி பிறகு பூமாதேவி பூவராகரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அவளுக்கு பூவராகரிடம் ஆசை வருகிறது. அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து பூவராகரை மணந்து கொள்கிறார். இவரும் சரியானால் ஒரு புத்திரம் பிறந்தவுடனே அவர் வைகுண்டன் சென்று விடுவேன் என்று சொல்லுகிறார். இன்றும் பூவராகர் இருக்கிறார். பூவராகருக்கு அழிவே கிடையாது. அந்த அவதார பிரபு இன்றும் மகாவிஷ்ணுவே தானே, அவர் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். இங்கே சென்னையில் ரொம்ப அழகான ஒரு கோவில், பூவராகர் கோவில் இருக்கின்றது. அதுக்கு சென்று வாருங்கள். எப்போ சமயம் கிடைக்கின்றதோ அப்போது சென்று வாருங்கள். மிகவும் அங்கே திருமணமாகாதவர்கள் தான் செல்லுவார்கள் என்கிறேன். அதிகமாக சென்று திருமணமாகாதவர்கள், இந்த மாதிரி இந்த கண் திருஷ்டி ஊர்வமல் அதில் மாட்டிக்கொண்டவர்கள்லாம் அங்கே சென்று வந்தால் மிகவும் நல்லது. அவரை ஒரு தரம் சேவித்து கொண்டு வந்தால் மிகவும் நல்லது. அப்படி ஒரு வரலாறு நம்ம பூவராகருக்கு. அந்த மாதிரி இன்னும் ஒரு விசேஷம் உள்ளது. இந்த பூவராகரை பற்றி நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் தந்தை பக்தி என்றால், பெருமாள் என்றால் அவருக்கு மிகவும் ஆனந்தம். என் தந்தைக்கு காஞ்சி வரதர் 4 மாதம் சென்னையில் இருக்கும்போது, ஒரு 4 மாதம் ஆகிவிட்டால், 1 மாதம் ஆனவிட்டாலே அவரால் பொறுக்க முடியாது. 4 மாதம் ஆகிவிட்டால் நான் வரதரை சேவித்து வர வேண்டும், யாராவது என்னோட வரங்களா என்று என் தந்தையோட இனோவா காரை எடுத்துக்கொண்டு விற்றென்று சென்று விடுவார்கள். மறு நிமிஷம் மனசில் தோண்ட வேண்டும், வரதர் வா என்று அழைக்க வேண்டும். அப்படி ஒரு பக்தி காஞ்சிபுரம் வரதரிடம் அவருக்கு. அது பெரிய பாடஸ்தலம். காஞ்சிபுரம் என்பது பெரிய 108 திவ்ய தேசங்களில் பெரிய பாடஸ்தலம். இந்த பாடஸ்தலத்துக்கு நம்ம செல்ல வேண்டும் என்றாலே தெய்வ அனுகிரகம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஸ்தலத்தில் நம்மளால் காலெடுத்த வைக்கக்கூட இயலாது. அப்படி ஒரு விசேஷம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால்,
நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது விசாகப்பட்டினம் என்று ஒரு இடத்தில் இருந்தேன். அப்போது அந்த இடத்து பக்கத்தில் தான் ஸ்ரீ வராலக்ஷ்மி நரசிம்ம கோவில் என்று ஒன்று இருக்கிறது. சிம்மாச்சல பெருமாள் என்று வரா பெருமாள் அவர் சிம்மாச்சலம் என்ற ஒரு இடத்தில் ஒரு மலையில் இருக்கிறார்கள். 300 மீட்டர் சமுத்திர இருக்கிறதுலேருந்து லெவல்லேருந்து 300 மீட்டர் ஹைட்டில் இருக்கின்றது. அது பகவான் வரா நரசிம்மரா அங்கே அவள் எல்லோரும் சேவிக்கிறா. மகா விசேஷமான ஸ்தலம். அது என்ன ஸ்தலம் என்றால் அங்கே தான் பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரோட பக்தர் பிரகலாதனை காப்பாற்றி அவரோட அந்த அசுரன் ஹிரண்யகசிபை வதம் செய்த இது அது. ஆனால் அங்கே செல்ல வேண்டும் என்றால் அக்ஷய திருத்தி அன்னைக்கு போனால் சேவை சாய்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு அந்த சிம்மாச்சலத்தில் அந்த வராக பகவானை சந்தனத்தில் ஃபுல்லாக சந்தனம் போட்டு வைப்பார்கள். வராருக்கு சந்தன காப்பு போட்டு வைப்பார்கள். அது வந்து பார்த்தா ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வராரே தெரிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு சந்தனம் போட்டு வைப்பார்கள். ஒரு ஐதீகம் உள்ளது என்னவென்றால் வருஷம் அந்த வராகர் வந்து சிலை, அது சிலை இல்லை, ஸ்வயம்பு, அவர் சிம்மாச்சலத்தில் இருப்பவர். அது சிறிது குறைந்து கொண்டு ஹைட்டில் வைரத்தில் குறைந்து கொண்டு வருகின்றது என்று எப்பொழுது முழுமையாக மறந்து போகிறதோ அப்போது இந்த பூலோகம் அழிந்துவிட்டு பிறகு ஒரு சிருஷ்டி ஆரம்பிக்கும் என்று ஒரு ஐதீகம். அதற்கு பல தடவை நாங்கள் பார்த்து கொண்டு சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் தந்தையாரோடு நான் சென்று வந்திருக்கிறேன். மிகவும் அழகான இடம் அது. இந்த சிம்மாச்சலத்தை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ள எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும், என்ன விசேஷம் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் வரும் வீடியோவில். இத்தோடு நான் வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோக்கள் பிடித்தால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.